கூட குழந்தை பாக்கியம் பெற்றிருக்காங்க. ஒரே அதாவது 45 வயசான பெண்ணுக்கு ஒரு அம்மாவுக்கு தொடர்ச்சியா அங்க வந்து வாக்கு கேட்டு அதாவது பிள்ளைங்களே இல்லைன்னு கேட்கும்போது வருஷம் ஒரு பையனா 3 பையன் பிறக்கும் போன்னு சொன்னிச்சு. இன்னைக்கு ஓமலூர்ல அந்த குடும்பம் இருக்கிறாங்க. 3 பையன் எல்லாம் என்னோட பெருசா உயரத்துல பெருசா இருக்காங்க. சரி, இந்த கோயில்ல விசேஷமெல்லாம் எப்பங்க? விசேஷம்னாங்க பண்டிகை. அதுக்கு அடுத்தது வெள்ளி தை 5ஆம் தேதி பண்டிகை. இங்க அருள்வாக்கு வந்து வெள்ளி, செவ்வாய், அமாவாசை. சரி, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்த காவு கொடுக்குறாங்கல்ல. ஆமாங்க. அதெல்லாம் உண்டா இல்லைங்களா? முனீஸ்வரனுக்கு பொறுத்தவரையிலும் வந்து காவு உண்டு. கோழி பலி கொடுக்கறது, கிடா பலி கொடுக்கறது அதெல்லாம் வந்து உண்டு. அது எப்ப செய்வது? அது தை மாசம் 5ஆம் தேதி. அந்த வருஷத்துல ஒரு நாள். ஆமா. மற்றது வேண்டுதலாக அவங்கவுங்க வைக்கிறவங்க எப்போ வேணாலும் அது வந்து பண்ணிட்டு போவாங்க. எப்ப வேணாலும் வரலாம். அது அதில் ஒன்றும் இல்லை. சரி. சிறப்பு பூஜைகள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, தேய்பிர அஷ்டமி. வெள்ளி செவ்வாயில காலையில் ஒரு 11 மணி 12 மணிக்கு பூஜை ஆகி. வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்னா சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டி துட்டம்பட்டி ஆட்டையான் வளவு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காலபைரவர் கோயிலில் இருக்கிறோம். 21 அடி காசி பைரவர். இதில் காலபைரவர்னு வச்சிருக்கிறீங்களா? ஆமாங்க. அது எப்போ வச்சது? அதனுடைய விளக்கம் என்னன்னு? அதாவது இந்த கால பைரவருக்கும் நமக்கும் பெருசா ஈடுபாடு இல்லை. ஏன்னா முனீஸ்வர வழிபாடு, காவு பூஜைகள் பண்ற வழிபாட்டுல நாம் இருந்தோம். எப்படி இவரு முனீஸ்வரம் வந்தாரோ அதே மாதிரி தான். அந்த கொரோனா ஃபர்ஸ்ட் காலம் அது. கொரோனா காலம் வந்து நிறைய டெத்துகள் ஆகிட்டு இருந்துச்சு. புதுசா பயங்கரமான பீதியான ஒரு காலம் அது. ஆமா. அந்த டைம்ல வந்து ஒரு நாள் வந்து நைட்ல வந்து அவர் வர்றாரு. நைட்ல வந்து ஒரு பெரிய உருவமா கோயில்கிட்ட நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவரை சுத்தி நிறைய நாய்கள் இருக்கு. நிறைய நாய்கள் இருக்கு. நான் அந்த கனவுல அப்படி கோயில்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சு நான் வீட்டுல இருந்து கோயிலுக்கு வர்றேன். கனவுலயே வர்றேன். வீட்டுல இருந்து கோயிலுக்கிட்ட என்னடா இது மாதிரி இவ்வளவு பெரிய உருவமா தெரியுது, அங்க ஏதோ நாய்கள்லாம் நிறைய குலைக்குது, போய் பார்க்கலாம்னு கனவுல வர்றேன். அப்ப பாத்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி பெரிய அளவுல உயரமா இருக்காரு. உருவம் நிக்கிறாரு. நிற்கும் போது நான் ரொம்ப தூரத்துல நின்றுக்கிட்டே இப்ப அது எனக்கு புரியாத விஷயம். முனீஸ்வரனா எனக்கு தெரியும். அவர் குதிரையில வருவாரு, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். அவர் நேரடியா நம்ம கிட்ட பேசுவாரு, சின்ன வயசுலாம் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா இது வந்து வித்தியாசமான உருவமா இருந்துச்சு. யாரு எனக்கு புரியாத ஒரு விதம். யாருன்னா அதுக்கு முன்னாடி நம்ம காலபைரவர் வழிபாடும் தெரியாது, கோயிலும் தெரியாது, நான் போனதும் இல்லை. அப்ப பார்த்துட்டு பயந்து போய் இது என்னடாங்கிறது ஒரு 50 அடிக்கு உள்ளார நிக்கிறேன். அதிர்ச்சி. ஆமா, அதிர்ச்சியில கனவுல வந்து ஒரு 50 அடிக்கு அந்த நிக்கிறேன். பைரவ